பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில இப்போ பாமக இணைஞ்சிருக்கு. பாமக இந்த கூட்டணியில இணைஞ்சது மூலமா யாருக்கு லாபம்? பாமகவுக்கு லாபமா? பாஜகவுக்கு லாபமா? பாமகவுக்கும் ஒரு லாபம் இருக்கு, பாஜகவுக்கும் ஒரு லாபம் இருக்கு. இது போக அதிமுகவுக்குமே கூட ஒரு லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல பாமகவுக்கு என்ன லாபம் பாஜக கூட்டணியில இணைந்தது மூலமா? பாஜக கூட்டணியில இணைந்தது மூலமா பாமக இப்போ 10 இடங்கள்ல போட்டியிடுறாங்க. ஒருவேளை அதிமுக கூட்டணியில பாமக இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா 10 இடங்கள் கிடைச்சிருக்குமா? அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம். அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இப்போ பாமக பாஜக கூட்டணியில இணைஞ்சது மூலமா 10 இடங்கள்ல போட்டியிடுறாங்க. இப்படி 10 இடங்கள்ல போட்டியிடும்போது குறைந்தபட்சமா ஒரு வாக்கு சதவீதம் இவங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமா தன்னுடைய கட்சி சின்னமான மாம்பழம் சின்னத்தை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு பாமக நம்புறாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு தேர்தலில் குறிப்பிட்ட அளவுக்கான வாக்குகளை ஒரு கட்சி பெறும்போது அதை தேர்தல் ஆணையத்தில் காட்டி தங்களுடைய சின்னத்தை தக்க வச்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரி பாமக இப்படி 10 தொகுதிகளில் போட்டியிடுறது மூலமா குறைந்தபட்சமா, அதாவது அந்த குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை அவங்க பெற முடியும் அப்படின்னு நம்புறாங்க. அது நடந்துச்சு அப்படின்னா தங்களுடைய சின்னத்தை இவங்க தக்க வச்சுக்க முடியும். இது பாமகவுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான லாபம். இதை ஏன் பாமக இப்ப பண்றாங்க, இதுல போக்கஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியுடைய அதிகாரப்பூர்வ சின்னமான கரும்பு விவசாய சின்னம் வேற ஒரு கட்சிக்கு கைமாறி போச்சு. அது மாதிரி நம்ம கட்சிக்கும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதால பாமக இதுல போக்கஸ் பண்றாங்க. இது பாமகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு லாபம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, பாஜகவுக்கு இருக்கக்கூடிய லாபம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாஜக பாமக கூட்டணி சேர்ந்தது மூலமா அந்த கட்சி, அதாவது அந்த கூட்டணியுடைய வாக்கு சதவீதங்கள் அதிகரிக்கலாம். இதை காரணமாக காட்டி பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பாமக முன்னிறுத்தி பாஜகவும் அந்த கிரெடிட்டை எடுத்துக்கலாம். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, வட மாவட்டங்களில் பாமகவுக்கு இருக்கிற ஆதரவு மூலமா அங்கே குறிப்பிட்ட அளவுதான ஒரு வாக்கு சதவீதம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒருவேளை நடக்குது அப்படின்னா அந்த வாக்கு சதவீதத்தை பாஜக தங்களுடைய கூட்டணிக்கு கிடைச்சதா குறிப்பிட்டு பாஜக எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கு பாருங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் அமையும். இது பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு லாபம். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதிமுகவுக்கு இதில் என்ன லாபம் இருக்கு அப்படிங்கிறதான். இந்த இடத்துல அதிமுகவுக்குமே ஒரு முக்கியமான லாபம் இருக்கு. அது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ பாஜக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவோட தான் கூட்டணியில் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்த கட்சிகள்லாம். இது போக பார்த்தோம் அப்படின்னா இப்போ தேமுதிகவுமே தொடர்ந்து பாஜக கூட போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னுமே பேசப்பட்டு வருது. ஒருவேளை இந்த கட்சிகள் எல்லாம் பாஜக பக்கம் போறாங்க அப்படின்னா, ஸோ அதாவது தேமுதிக போல மற்ற கட்சிகள்லாம் இருக்காங்க, அப்படி போறாங்க, தேமுதிகவும் இணைஞ்சு போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக தனியாக தான் போட்டியிட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படி அதிமுக தனியாக போட்டியிட்டாலுமே பதிவாகிற வாக்குகளில் கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான வாக்குகளை வாங்குறாங்க அப்படின்னா இங்கே இரண்டாம், அதாவது தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சியாக அதிமுக தன்னை நிரூபிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, பாஜக இப்படி கூட்டணி கட்சிகள்லாம் தொடர்ந்து சேர்க்கும்போது அவங்களுக்கான இடங்கள் தொடர்ந்து ஒதுக்கப்பட்டு வரணும். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா 18 இடங்கள் வரைக்குமே கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க பாஜக திட்டம் வச்சிருக்கதா சொல்லப்படுது. இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ், பாமக, இது போக ஓபிஎஸ் இருக்காரு, டிடிவி தினகரன் இருக்காங்க. ஸோ இவங்களை எல்லாருக்கும் கொடுத்தது போக பாஜக எத்தனை இடங்களில் போட்டியிடும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. குறைந்தது 15 இடங்கள் வரைக்கும் போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படி ஒருவேளை போட்டிடுறாங்க அப்படின்னா பாஜக அப்படிங்கிற ஒரு தனி கட்சிக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய வாக்கு சதவீதம் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி ஒருவேளை இந்த பக்கம் அதிமுக தனியாக போட்டிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது அதிமுகங்கிற கூட்டணி இல்லாமல் அதிமுகங்கிற ஒரு கட்சிக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அதிகமாகும். அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கும் இந்த இடத்துல ஒரு லாபம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியா, அதாவது 2வது பெரிய கட்சியா அதிமுக தன்னை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பா இது அமையும். ஸோ பாமக இந்த கூட்டணியில், அதாவது பாஜக கூட்டணியில் இணைந்தது மூலமா இந்த மாதிரியான ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு லாபங்கள் இருக்குது.